இடஒதுக்கீடு ஏன் இந்த சமுதாயத்துக்கு தேவை அப்படிங்கிற ஒரு சின்ன பாயிண்ட்டு எடுத்தோன்னா, ஆனால் அது பாயிண்ட் வேணால் சின்னதாக இருக்கலாம், ரொம்ப அடர்த்தியானது, ரொம்ப அர்த்தபூர்வமானது. ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த தலைமுறையை பற்றி நம்ம இப்போ யோசித்து பார்த்தோம்னா, அதில் யாருக்கெல்லாம் படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைச்சது, அல்லது யாருக்கெல்லாம் குறைந்தபட்ச வாய்ப்பாது கிடைச்சது, யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம பதிலை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பதில் தான் இடஒதுக்கீடு இன்றைக்கி தேவையா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதிலாக நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு குறைந்தபட்சம் தான் 100 வருஷம்னு எடுத்துக்கிறேன். நான் வரலாற்றில் ஒரு படிப்பு அல்லது வேலைவாய்ப்பு அல்லது பொது சமூகத்தில் ஒரு சமநீதி அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு விளிம்பு நிலை மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான உரிமைகள், அடிப்படை உரிமைகள் ஒரு சமூகத்தால் பறிக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு விளிம்பு, வாழ்க்கையின் விளிம்புக்கே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவங்கள சரிக்கு சரியாக சமூகத்தில் சமமாக எல்லாரோடையும் ஒட்டுமொத்த சமூகமாக அவங்களையும் நடவடிக்கையாகவும் நல்ல நடக்க வைக்கணும். அப்படின்னா இடஒதுக்கீடு தவிர வேற என்ன வழி இருக்குது? இடஒதுக்கீடு தவிர வேற ஏதாவது இது போன்ற சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை சொல்லுவோம். அப்போ வேணால் நம்ம இடஒதுக்கீட்டை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ.